டெல்லியில் நேற்று தமிழக முதல்வரும் பிரதமர் மோடி சந்திப்பு எதிர்கட்சி திமுக அடிபணிச்சு அந்த மாதிரியே பேசியிருக்காங்களே, இது உங்களுடைய பார்வை? நேற்று சந்திச்சாங்க இல்லையா? நேற்று டெல்லியுடைய சந்திப்பு நேற்று சந்திக்கலையா? ஏன்னா ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறைக்கு பயந்துட்டு தான் நீங்க போனதா சொல்றாங்களே, எப்படி அது? எங்களுடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் பயம் என்பது துளியும் இல்லாதவர், முன்வைத்த காலை பின்வைக்க தெரியாதவர், எதிர்ப்பது என்றாலும் நேரடியாக வெளிப்படையாக எதிர்க்கக்கூடியவர், ஆதரிப்பது என்றாலும் வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடியவர். ஒன்றியத்திலேயே மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சட்டத்தை எதிர்த்து ஆட்சியை துறந்த ஒரு இயக்கம் இருக்கும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க முடியும். நெருக்கடி நிலையை பயன்படுத்தி கொண்டுவரப்பட்ட சட்டத்தால் பல்லாயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் கொடுஞ்சிறை மிசாவை சந்தித்த போது கூட அதிலிருந்து பின்வாங்காமல் உறுதியாக நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நாடு என்று ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது எந்த இயக்கத்தால் அன்றைக்கு நெருக்கடி நிலையை சந்தித்தோமோ அதே இயக்கத்தை வெளிப்படைத்தன்மையோடு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று பறைசாற்றியவர். ஆகவே ஆதரிப்பது என்றாலும் வெளிப்படையாக ஆதரிக்கின்ற இயக்கம், எதிர்ப்பது என்றாலும் வெளிப்படையாக எதிர்க்கின்ற இயக்கம். ஒரு சிறு விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2026ஆம் ஆண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாததற்கு காரணம் அன்றைக்கு பெருந்தொற்று கோவிட். அதன் பிறகு நடைபெற்ற கூட்டத்தில் அன்றைக்கு கலைஞருடைய நினைவு நாளை ஒட்டி அந்த கூட்டம் வந்ததால் நிதியமைச்சரை அந்த கூட்டத்தில் பங்கேற்க செய்கிறோம் என்று சொன்னபோது நிதியமைச்சர் தேவையில்லை என்று மறுத்ததால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை. 3வது முறையாக நடைபெற்ற கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதற்காக வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருந்ததால் அந்த ஆண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாத நிலை. கடந்த ஆண்டு ஒன்றியத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்துடைய பெயர் கூட எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக காரணத்தை சொல்லி கடந்த ஆண்டு மறுத்தது உண்மை. இந்த ஆண்டு கூட எந்தவித பார்ப்பவர்கள் மஞ்சள் காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பதை போலத்தான் இருக்கும். எங்களுடைய முதல்வர் இந்த ஆண்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு முதல்வரை சந்திக்கின்ற போது கூட தமிழகத்திற்கு மறுக்கப்படுகின்ற தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கல்வி உதவித்தொகையை திரும்ப தர வேண்டும் என்றுதான் வற்புறுத்தி வந்திருக்கின்றார். ஆகவே எங்களுக்கு மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. மற்ற இயக்கத்தை போர் சுற்றி வந்து பின்புற வாசல் வழியாக பாஜகவோடு கள்ள உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. களத்துக்கு வரட்டும். அவர்கள் எந்த வகையில் அடிக்கின்றார்களோ அதைவிட 100 மடங்கு வேகமாக ஒரே அடியில் பிடரியை சிலுக்கின்ற வண்ணம் அடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் தயாராக இருக்கின்றது. ஏதோ ஒரு நாள் அறிக்கையில் ஏதோ ஒரு நாள் ரோட் ஷோ செய்துவிட்டு செல்லுகின்ற முதல்வர்களை எங்கள் முதல்வர் அனுதினமும் மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற முதல்வருக்கு 2026ஆம் ஆண்டு மகுடம் சூட்ட தமிழக மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இது போன்ற அறிக்கைகளால் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகின்ற இந்த கட்டுமானம் கடற்கரையிலே கட்டிய மணல் கோட்டைக்கு சமமானது. இது நிச்சயம் தகர்க்கப்படும், தகர்த்தெறியப்படும். எல்லாமே நீங்க நேரடியாக ஆதரிக்கணும்னு சொல்லிருக்கீங்க. சும்மா 40 எம்பி இருக்கறனால இப்படி சொல்றீங்களா? கேள்வித்தாள் யுபிஎஸ்சி தேர்வுல பெரியார் பேருக்கு பின்னால் சாதி பேரை குறிப்பிட்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்க மத்திய அரசு நடத்திய தேர்வுல நிச்சயம் அதில் தவறு இருந்தால் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அதற்கு பதிலளிப்பார்.